ஒரு பிரபலமான அரசியல்வாதி ஒருத்தர் அவருடைய மகனுக்காக ஜாதகம் பார்த்திருந்தாரு. நான் நெறைய கௌரவ பட்டம்லாம் வாங்கியிருக்கேங்க. என்னன்னோ குடுத்தாங்க. நான் போய் நின்னா வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதோ பேப்பர் மாரி குடுத்தாங்க அப்படின்னு. எதுக்காக போய் நின்னாருன்னு கூட அவருக்கு தெரியல. ஆனா என்னுடைய மகனுக்கு இந்த மாரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அவன் வந்து படிச்சு பட்டம் வாங்குவானா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். படிச்சு பட்டம் வாங்குறதுக்கும், கௌரவ பட்டம் வாங்குறதுக்குமான வித்தியாசம் ஜாதக ரீதியா, கிரக ரீதியா எப்படி சம்மந்தப்படுதுன்னு தெரியுமா? குரு 6, 8, 12ல மறைஞ்சிருந்தா 9, 11ஓட சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா, நெறைய கௌரவ பட்டங்கள் வாங்குவாங்க. ஒருத்தருக்கு 9, 11 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு படிச்சு நெறைய பட்டங்கள் வாங்குவாங்கன்றது 100% சொல்லலாம். நெறைய பட்டங்கள் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய மேதாவின்னு பேர் வாங்குவாங்க. இது அவங்களுக்கு 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா, ஊரறிய, உலகறிய இந்த விஷயங்கள் நடக்கும். 7ஆம் இடம் தான் ரெகக்னைசேஷன அதிகப்படுத்திய குடுக்குறது. சோசியல குறிக்கக்கூடியது. இந்த 9, 11 7ஆம் இடத்தோட சம்மந்தப்படாம 6, 8ல சம்மந்தப்பட்டது அப்டின்னா, அவங்க வாங்குற பட்டம் அவங்களுக்கு பயன்படாது. இல்லன்னா அந்த பட்டத்த முழுமையா அவங்களால படிச்சு வாங்க முடியாது. அப்போ ஒருத்தருக்கு பட்டம் வாங்கணும், பேர் புகழ் வாங்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு 9, 11 கட்டாயம் சம்மந்தப்படணும். ஒரு சிலருக்கு வக்ர கிரகங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அவங்கலாம் இயற்கை மேதாவிகள். இயற்கையாவே அறிவாளிகளா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்காது. அந்த தசாபுத்தி காலங்கள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும்.